வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வார்த்தை டோல்டு, டிஓஎல்டி டோல்டு. டோல்டுன்ற இந்த ஒரு வார்த்தை எப்படி வந்து 2 விதமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டோல்டுன்னு ஒன்று நமக்கு தெரியும். ஐ டோல்டு, நான் சொன்னேன். ஐ டோல்டு திஸ் இஸ் கரெக்ட், இது சரின்னு நான் சொன்னேன். இந்த யூசேஜ் நமக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு யூசேஜ் என்னன்னா ஐ வாஸ் டோல்டு. ஐ வாஸ் டோல்டுனா என்ன அப்படின்னா நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஐ டோல்டு ஐ வாஸ் டோல்டுன்னு சொல்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வாஸ் டோல்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வாஸ் வருது இல்லையா, அதனால பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஐ வாஸ் டோல்டு இல்லை, ஐ டோல்டுன்றதே பாஸ்ட் டென்ஸ் தான். ஐ டோல்டு நான் சொன்னேன், அதே பாஸ்ட் டென்ஸ் தான். அதனால் அந்த கண்டெக்ஸ்ட் ஐ வாஸ் டோல்டுன்னு சொல்ல தேவை. ஐ வாஸ் டோல்டுனா மீனிங் வேறு. என்ன மீனிங் அப்படின்னா ஐ வாஸ் டோல்டு அப்படின்னா எனக்கு சொல்லப்பட்டது. ஒரு உதாரணம் எப்படி சொல்ல மாதிரி, இப்போ நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், இன்னும் நம்பர் ஆகலை, லேட் ஆகுது. போய் நம்ம ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்குறோம், செக்ஷனில் போய் கேட்குறோம், இன்றைக்கி நம்பர் ஆடுன்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் நம்பர் ஆகலை. இதை நம்ம ஓப்பன் கோர்ட்டு போய் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிறோம், ஐ வாஸ் டோல்டு தட் த கேஸ் வில் பி நம்பர் டுடே. எனக்கு இன்றைக்கி நம்பர் ஆடுன்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்டது. ஐ வாஸ் டோல்டு தட் த கேஸ் வில் பி நம்பர் டுடே. இன்றைக்கி நம்பர் ஆடுன்னு இன்றைக்கி எனக்கு சொல்லப்பட்டது. யாரும் நம்ம சொல்லலை, எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம சொல்ல விரும்பலை, யாரோ ஸ்டாஃப் பேர் சொல்ல விரும்பலைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி சொல்கிறோம், ஐ வாஸ் டோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேர்டு வந்து டோல்டு ஒரு மீனிங் வந்து ஐ டோல்டு நான் சொன்னேன். ஐ வாஸ் டோல்டு அப்படின்னா எனக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஐ வாஸ் டோல்டு அப்படின்றது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வருது. டைரக்ட் இன்டைரக்ட்னா நமக்கு நல்லா தெரியும். டைரக்ட் நான் வருகிறேன் என்று அவர் சொன்னார். நான் வருகிறேன் கோட் அண்ட் கோட், நான் வருகிறேன் என்று அவர் சொன்னார் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச். அவர் வருவதாக சொன்னார், அவர் சொன்னதை நாம் சொல்கிறோம். கோட்லாம் இல்லை, அவர் வருவதாக சொன்னார், இன்னொருத்தர் சொல்கிறார், இது இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ ஐ வாஸ் டோல்டுன்றது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வர சென்டென்ஸ் யூசேஜ். அப்போ இன்னொரு டேரெக்டாக இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த செக்ஷன் ஸ்டாஃப் டோல்டு மீ தட் தி கேஸ் வில் பி நம்பர் டுடே, இது டேரெக்டாக சொல்கிறது. செக்ஷன் ஸ்டாஃப் டோல்டு மீ தட் தி கேஸ் வில் பி நம்பர் டுடே, இன்றைக்கி நம்பர் ஆடுன்னு ஸ்டாஃப் சொன்னாங்க, அது சொல்கிறது. ஐ வாஸ் டோல்டு தட் த ஸ்டாஃப்ஸ் ஐ வாஸ் டோல்டு தட் த கேஸ் வில் பி நம்பர் டுடே அப்படின்னா இன்னைக்கு நம்பர் ஆடுன்னு எனக்கு சொல்லப்பட்டது, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வருது. இப்போ இந்த டோல்டு வாஸ் டோல்டு இதை நம்ம தப்பாக பயன்படுத்த வேணாம், கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.